இவ எடுத்து கொடுத்த இந்த புடவைய கட்டிக்கிட்டு அவ இருக்கிற இடத்துக்கு பொங்கல் கொண்டாட நான் வரணுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அந்த மாரி? சூர்யாவுக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். ஆனா அந்த மாரி என் பொறுமைய தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன சீண்டி பாக்குறா. அவள ஆஹா, புடவை தரையில கிடக்குது. அப்ப கோவம் தான். சிஸ்டர், அங்கேயே மாரியோட முகத்துல இந்த புடவையை தூக்கி வீசி அடிப்பீங்கன்னு நினைச்சேன். இங்க வந்து வீசி அடிச்சிருக்கீங்க. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு புடவை எடுத்து கொடுத்து கட்டிக்கிட்டு பொங்கல் கொண்டாட வாங்கன்னு கூப்பிடுவா. கொழுப்புதான். இந்த இத்து போன புடவைய நான் கட்டிக்கணுமா? ஆமா சிஸ்டர், உங்க லெவலுக்கு இந்த புடவை ரொம்ப சீப்பா தான் இருக்குது. போய் தீப்பெட்டி கொண்டு வா. சிஸ்டர், இந்தாங்க. இந்த புடவைய கட்டிக்கிட்டு தான் நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வரணும். சிஸ்டருக்கு மாறி மேல இவ்வளவு வன்மமா? இந்த புடவைய எரிக்கிற மாதிரியே ஒரு நாள் அந்த மாரியையும் எரிச்சு அவ வயித்துல இருக்கிற குழந்தைய நான் அழிக்கல. என் பேரு தாரா கிடையாது. இது இந்த நெருப்பு மேல சத்தியம். அன்னைக்கு எரிஞ்ச அழகு தேவதையோட உடம்பு மேல சத்தியம் பண்ணீங்க. இப்ப மாறி வாங்கி கொடுத்த புடவையை எரிச்சு அந்த நெருப்பு மேலையும் சத்தியம் பண்றீங்க. இன்னும் எத்தனை சத்தியம் தான் பண்ண போறீங்களோ? இப்படி சத்தியமே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்பதான் ஜெயிக்கிறது? ஜெயிக்கிறதுக்கான அறிகுறியே தெரியல. நீ என்ன சொன்ன? நான் ஒண்ணு சொல்லல சிஸ்டர். சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு தானே சொல்ற? ஆஹா, நாம மனசுக்குள்ள பேசுறதும் வெளியே கட்டுருச்சோ? ஒருவேளை நம்மள அறியாமலேயே சத்தமா பேசிட்டோமோ? இல்ல சிஸ்டர், நான் அப்படியெல்லாம் எதுவும் பேசல சிஸ்டர். நீ என்ன வேணாலும் மனசுல நினைச்சுக்கோ, எப்படி வேணும்னாலும் வெளியில பேசிக்கோ. ஆனா மாறி வயித்துல இருக்கிற குழந்தை வெளி உலகத்துக்கே வராது. வரவும் நான் விட மாட்டேன். புடவையே கொளுத்திட்டா, குழந்தையா விட போறா? மாரி, பொங்கப்பானு சிறுசா இருக்கிற மாதிரி இருக்கே, இதுல பொங்கல் வச்சா போதுமா? பொங்கல் என்ன வயிறு நிறையவா சாப்பிட போறாங்க? பிரசாதம் மாதிரி தானே சாப்பிட போறாங்க. அதுக்கு இந்த பானை போதும் ஹஸ்பண்ட் சார். சரி. வாங்கம்மா வாங்க. குழந்தைகளை கூட்டு வரலையா? குழந்தைங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஓ சரிம்மா, ஒரு நிமிஷம் இருங்க, இதை வந்துடுறேன். சரி. சூர்யா சார். என்ன சார், பொங்கலுக்கு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க போல இருக்கு. ஆமா அப்துல்லா. பொங்கலுக்கு கண்டிப்பா நீங்க வந்துடணும்னா? இதெல்லாம் நீங்க சொல்லணுமாமா? நான் கண்டிப்பா வந்துடுறேன். அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க. அன்னைக்கு வந்தப்ப நாங்க பார்த்தோம். வீடு விஷயமா பேசதான் அன்னைக்கு வந்திருந்தாங்க. என்ன விஷயமா இப்ப வந்திருக்காங்க? இன்னும் கொஞ்ச நாள் நம்ம காலனில தான் தங்க போறாங்க. அவங்க கர்ப்பமா இருக்கிறதுனால அவங்க இருந்த வீட்டுல கொஞ்சம் வசதி பத்தல, அதனால இங்க ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு டெலிவரி ஆகிற வரைக்கும் இனிமே நம்ம காலனில தான் தங்க போறாங்க. சரி, நான் போய் உங்களுக்கு வீடு காட்டிட்டு வந்துடுறேன். சரி வரமா. வாங்க, நான் வீடு காட்டுறேன். வாங்க வாங்கம்மா. நம்ம ஸ்ரீஜாவுக்கும் இவங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப இவங்க நம்ம காலனிக்கே குடி வந்திருக்காங்க. இந்த விஷயம் ஸ்ரீஜாவுக்கு தெரிஞ்சா ஸ்ரீஜா ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அது ஸ்ரீஜாவை பார்த்தா தான் தெரியும். ஆனா ஒண்ணு ஹஸ்பண்ட் சார், இந்த ஸ்ரீஜா கர்ப்பத்துக்கும் நம்ம ஸ்ரீஜா கர்ப்பத்துக்கும்
ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பார்க்க வேண்டிய வேலை நிறையா இருக்கு. பொங்கலுக்கு ரெடி பண்ணும்ல, வா. அண்ணா வந்திருக்காரு. வாங்க அண்ணா. ஹரி, சூர்யா, அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். என்ன கரும்புலாம் வாங்கிட்டீங்க? பொங்கல் ஆரம்பிச்சிருச்சா? ஆமாண்ணா, நாளைக்கு கண்டிப்பா நீங்க வரணும். நான் பாக்குறேம்மா, டியூட்டியை பொறுத்து இருக்கு. சரிண்ணா, வாங்க உள்ள வாங்க. ஆ, நீங்க பேசிட்டே இருங்க, நான் சாப்பிட மாறி ஏதாவது- வேண்டாம் மாறி, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். உட்காருமா. உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்ல தான் நான் இங்க வந்தேன். என்னாச்சு விக்ரம்? மகாபாரதம் புக்கை புக் ஷாப்ல இருந்து மரியா வாங்கிட்டு போயிருக்கா. அதுக்கான ஆதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே விக்ரம், பட்டு பார்வதி அத்தை பகவத்கீதை புக்கை தானே வாங்கியிருக்காங்க. ஆனா அத்தை வாங்கி வச்ச புத்தகம் மாறி இருக்கு. அப்போ வீட்டில் இருந்த புத்தகத்தை மாத்தி வச்சது யாரா இருக்கும்? அந்த மரியா வீட்டுக்குள்ள வந்தாளா, இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற யாராவது புக்கை மாத்தி வைக்க மரியாவுக்கு உதவி பண்ணாங்களா? அதை இனிமே தான் கண்டுபிடிக்கணும் சூர்யா. அந்த மரியா இப்போ எங்க இருக்காங்கன்னா, அவங்க இருக்கிற இடம் தெரியுமா? எங்கன்னு தெரியல மாறி, விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அவ இருக்கிற அட்ரஸை நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே விக்ரம், சீக்கிரம் கண்டுபிடிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க சூர்யா. அது இந்த விஷயம் ஹாசினி நம்ம வீட்டில் இருக்க யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிட்டா குற்றவாளியை கண்டுபிடிக்கவே முடியாது, உஷாராயிடுவான். ம், கரெக்ட் சூர்யா. எனக்கு என்னமோ அந்த கருப்பு உருவம் சண்முகத்தோட ஒய்ஃப் தான் இதுல சம்மந்தப்பட்டிருப்பாங்களோன்னு தோணுது. எப்படி சொல்றீங்க சூர்யா? அந்த போட்டோல முகம் தெரியாத லேடிய நான் அடையாளம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு தானே என் ஃப்ரெண்டு அநியாயமா சாகடிச்சாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிறது கருப்புருவத்தோட ஒய்ஃப் தான். போட்டோல தெரியாத அந்த முகம் யாருன்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும், இது எல்லாத்துக்குமே தீர்வு கிடைச்சிரும். தேவியம்மா, நீங்க என் வயித்துல வளர்றதுனால ஹஸ்பண்ட் சாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா உண்மை புரிய ஆரம்பிச்சிருக்கு. நீங்க பிறக்கும்போது கண்டிப்பா தாரா அத்தை தான் குற்றவாளின்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு. விக்ரம், மரியாவோட அட்ரஸை ப்ளீஸ் சீக்கிரமா கண்டுபிடிங்க. ஓகே சூர்யா, 2 days டைம் கொடுங்க. பொங்கலுக்கு அப்புறம் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே விக்ரம். நான் வரட்டுமா? சரி. மாதிரி உடம்ப பத்திரமா பாத்துக்குமா? சரி. பொங்கல் முடிச்சுட்டு வந்து கண்டிப்பா. பார்க்கறேன். வரமா? சரி. நீ கவலையே படாத மாதிரி, கண்டிப்பா தேவி அம்மா பிறக்கும் போது மொத்த உண்மைகளும் வெளியே வரும். என்ன ஒருத்தரையும் காணோம்? பொங்கல் வைக்கிறதுக்கு நேரத்தோட போக வேண்டாமா? ஹாசினி, ஆ சுஜாதா, பார்வதி, மாமா வந்துட்டோம். இதோ வந்துட்டேன் மாமா. நான் ரெடி என்ன மாமா. ஏன் லேட்டு? மாமா, எல்லாருக்கும் முன்னாடி நீங்க ரெடி ஆயிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, இன்னைக்கு பொங்கல் இல்ல. மாரி சூர்யா நமக்காக வெயிட் பண்ண கூடாதுல்ல? ஆமா, பார்வதி சுஜாதால இன்னும் ரெடி ஆலியா? அதோ மாமா. மாமா நாங்க ரெடி ஆயிட்டோம். ஓ, அண்ணி வாங்க. அத்தை, பெரியமா, உங்க 2 பேரோட புடவையும் சூப்பர். ஓம் புடவையும் சூப்பரா இருக்கு ஹாசினி. அண்ணி, ஹாசினி வந்து பச்சை கலர் புடவை கட்டியிருக்கா. அப்படியா? மாறி எல்லார் மனசையும் புரிஞ்சவ இல்லையா? அதான் கரெக்டா செலக்ட் பண்ணிருப்பா. சரியா சொன்னீங்க பெரியமா.
வருது வருது, விலகு விலகு, வேங்கை வெளியே வருது. ஹே ஸ்ரீஜா, ஸ்ரீஜா உன்னோட புடவையே சூப்பரா இருக்கு. நம்ம எல்லார் மனசையும் புரிஞ்சுக்க தெரிஞ்ச மாரிக்கு தங்கச்சி மனசு மட்டும் புரியாம இருக்குமா? கரெக்ட் அத்தை. யாருமே என்னுடைய காஸ்ட்லி ட்ரெஸ் பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு என்ன சித்தப்பா, சிங்குச்சா சிங்குச்சான்னு கலர்ஃபுல்லா இருக்கீங்க. ஏன் நீ மாரிக்கு ஜிங்கிச்சான் ஜிங்கிச்சான் அடிக்கும் போது நான் எங்க சிஸ்டருக்கு அடிக்க கூடாதா? கேம் கேன்சல். சரி, எல்லாரும் வந்தாச்சு. ஆமா, தாரா எங்க இன்னும் வரல? இதோ வந்துட்டேன். அக்கறை சூடு. அண்ணி, நாம எல்லாரும் மாறி கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு ரெடியா வந்துட்டோம். ஆனா தாரா மட்டும் மாறி கொடுத்த புடவையை கட்டாம ஒரு பழைய புடவை கட்டிட்டு வந்திருக்கா. தாரா குணம் தெரிஞ்சது தானே சுஜாதா. மாறி கொடுத்த புடவைய தாரா கட்டிக்கிட்டு வந்தாதான் நம்ம ஆச்சரியப்படணும். நான் ரெடி, போலாமா? தாரா, நான் கூட மாறி விஷயத்துல நீ மாறிட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் இருக்க. என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தான் ரெடி ஆகி வந்துட்டேன்ல. நாங்கெல்லாம் மாறி பொங்கலுக்கு கொடுத்த புது ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஆனா நீ மாறி உனக்கு கொடுத்த புடவையை கட்டாம வந்து நிக்கிற. அதுக்கு என்ன அர்த்தம்? மாறி விஷயத்துல நீ இன்னும் மாறவும் இல்ல, மாறி கொடுத்த புடவையை ஏத்துக்கவும் இல்லைன்னு நல்லா தெரியுது. ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுதுங்க. நீங்க தான் இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல. மாரிய நான் ஏத்துக்காம இருந்திருந்தேன்னா சொத்தை எல்லாம் திரும்ப அவ பேருக்கு எழுதி வச்சிருக்க மாட்டேன்ல. மாறி புடவை கொடுத்தப்பவும் நான் வாங்கி இருக்க மாட்டேன். பொங்கலை இந்த வீட்ல தான் கொண்டாடணும்னு நான் உறுதியா சொல்லியிருப்பேன். ஐயோ, இந்த உலகத்துல நல்லவங்க யார் நல்லவங்கன்னு என்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க? அவங்க இறந்த பிறகுதானே ஒத்துக்கிறாங்க. எங்க சிஸ்டர் செத்த பிறகுதான் அவங்கள நல்லவங்கன்னு ஒத்துக்குவீங்களா? என்ன அபசுகுணமா பேசிட்டு இருக்கீங்க? நல்ல நல்லதுமா அபசுகுணமா பேசாதீங்க. ஏண்டா மாப்ள, உன் பொண்டாட்டி ஓவரா வாயாடுறா, கொஞ்சம் அடக்கி வை. அத்த, அப்புறம் ஏன் நீங்க மாறி கொடுத்த புடவையை கட்டல? சொல்லுங்க அத்த, ஏன் நீங்க கட்டல? இத பாரு, புடவைங்கிறது என்னோட ட்ரெஸ்ஸிங் சம்பந்தப்பட்டது, என்னோட தனிப்பட்ட விருப்பம். மாறி கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு நான் கண்ணாடியில பார்த்தேன். அது எனக்கு சுத்தமா மேட்சே ஆகல. மேட்ச் ஆகலையா? இல்ல மாறி கொடுத்த புடவையை கட்டிட்டா உன் கௌரவம் குறைஞ்சிரும்னு கட்டிக்காம வந்திருக்கியா? டவுட்டா இருக்கே. மாறி கொடுத்த புடவை தான் நேத்தே அக்னி பகவான்கிட்ட போய் சேர்ந்துருச்சே. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. அந்த புடவைக்கு மேட்சிங்கா என்கிட்ட பிளவுஸும் இல்ல. அதனால மாறி கொடுத்த புடவையே என்னால கட்டிக்க முடியல. மாறி கொடுத்த புடவையை கட்ட முடியலையேன்னு எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? உலக மகா நடிப்புடா சாமி. புடவை கட்டிக்கிறதுங்கிறது என்னோட தனிப்பட்ட விஷயம். அதுக்காக மாரிக்கும் எனக்கும் இருக்கிற உறவை தப்பா முடிச்சு போட்டு நீங்க இப்படி குதர்க்கமா பேசாதீங்க. நேரமாச்சு. மாரியும் சூர்யாவும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளம்புங்க. வா ஹாசினி, வாங்க.
மாறி என்ன ஹஸ்பண்ட் சார் அப்படி பாக்குறீங்க? இந்த புடவை எனக்கு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீங்க கூட வேட்டி சட்டையில ஜம்முன்னு இருக்கீங்க. அப்படியா? அப்ப நீயும் என்ன பார்த்துக்கிட்டே இரு. அது சரி. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தா பொங்கல் எப்படி கொண்டாடுறது? மாமா அத்தை இன்னும் வரல, அவங்களுக்கு போன் போட்டு கிளம்பிட்டாங்களான்னு கேளுங்க. சரி. வந்துட்டாங்க போல இருக்கு. அலங்காரம் பிரமாதமா இருக்குல்ல? என்ன ஹாசினி? ஆமா, அழகா இருக்குல்ல? ஸ்ரீஜாவா, கோலத்தை பாத்தியா? வாவ், கோலம் சூப்பரா இருக்குல்ல? பெருஞ்சால்ரா. ஆமா ஹாசினி, கோலமும் நல்லா இருக்கு, ஃபுல்லா டெக்கரேஷனும் நல்லா இருக்கு. வாங்கப்பா. வாங்க மாமா. சரியா? வா மாறி. வாங்க வாங்க உள்ள வாங்க. மாறி, வாசல்ல வரவேற்பு கோலம் சூப்பரா இருக்கு. யார் போட்டது? நீயா இல்ல சூரிய மாமாவா? ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போட்டோம். ரெண்டு பேருமா? ஆமாக்கா, என்ன குனிஞ்சு கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்ல சொல்ல ஹஸ்பண்ட் சார் தான் கோலம் போட்டாரு. ஆஹா, மகளே, இவன் பொண்டாட்டி தாசனா மாறிட்டான். மாறிய தலையில தூக்கி வச்சு கூத்தாடுறான் பாரு. சூரிய மாமா சூப்பர். சரி, உள்ள வாங்க. வாங்கக்கா. வாங்கம்மா. போலாம். சிஸ்டர், நீங்க முன்னாடி போங்க. நீங்க தான் விஐபி. வாங்கக்கா, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்க மாறி. வாங்கம்மா. ஸ்ரீஜா வா. மறுபடியும் எல்லாருக்கும் வணக்கம். உள்ள வணக்கம். என்னக்கா அப்படி பாக்குறீங்க? மாறி, இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க கட்டியிருக்க புடவையும் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குக்கா. உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்ல, சூர்யாவும் மாரியும் பொங்கலுக்காக எங்களுக்கு எடுத்து கொடுத்த புடவை, ட்ரெஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஆமா சூர்யா மாறி, நீங்க எங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்த Dress கூட சூப்பரா இருக்கு. இங்க இருக்கிறவங்க கட்டி இருக்கிற புடவை இல்லையே, எங்க சிஸ்டர் கட்டி இருக்கிற காஸ்ட்லி சேலை தான் நல்லா இருக்குது. எப்படி தக தக தகன்னு மின்னுது பாரு. அம்மா, நாங்க வாங்கி கொடுத்த புடவை ஏன் கட்டல? சூர்யா, நீயும் மாரியும் பொங்கலுக்காக எனக்கு எடுத்து கொடுத்த புடவைய நான் கட்டிக்கிட்டு வரணும்னு எனக்கும் ரொம்ப ஆசைதான். ஆனா அந்த புடவைக்கு மேட்சா என்கிட்ட எந்த பிளவுஸும் இல்ல. அதனாலதான் நீங்க எடுத்து கொடுத்த புடவைய என்னால கட்டிக்கிட்டு வர முடியலப்பா. நீங்க ரெண்டு பேரும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. பின்னுதே. நான் பிளவுஸ் தைக்க கொடுத்திருக்கேன். அது ரெடி ஆனதும் அந்த புடவைய கட்டிக்கிட்டு உங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி வந்து நான் நிப்பேன். சரிங்கம்மா. நான் கொடுத்த புடவைய கட்டிக்க உங்களுக்கு விருப்பம் இல்ல. அத ஹஸ்பண்ட் சார் கிட்ட சொல்ல முடியாம இப்படி எல்லாம் போய் சொல்றீங்க. நீ உன் கையால கொடுத்த புடவைய நான் கட்டிக்கிட்டு வருவேன்னு எதிர்பார்த்தியா மாறி? அது என்னைக்கும் நடக்காது. மாறி, எல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடி ஹஸ்பண்ட் சார். ஹசினி அக்கா, அத்தை, பொங்கல் வைக்க புது பானை வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம புது பானையில தான் பொங்கல் வைக்க போறோம். ரொம்ப நல்லது மாறி. வாசல்ல அடுப்பு மூட்டி புது பானையில தான் பொங்கல் வைக்கணும். ஆமா, அதான் நம்ம பாரம்பரிய பொங்கல். கிராமத்திலயும் நாங்க அப்படிதான் பொங்கல் வைப்போம். அதுக்கான எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு.
சரி அப்பா கொஞ்சம் இருங்க, நான் அடுப்பு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரியா? குட் ஒர்க் மாப்ள. எப்படி போறான் பாரு. அத்தை, நீங்க என்ன பண்ணாலும் தேவி அம்மாவும் மாரி அம்மாவும் என் கூட இருக்காங்க. உங்களுக்கு நல்ல புத்திய கொண்டு வருவாங்க. என்னதான் இருந்தாலும் நீ என் வீட்டு வேலைக்காரி. என் ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி நீ என்னைக்கும் வர முடியாது. நீ எடுத்து கொடுக்கற எதுவும் என் உடம்புல ஒட்டாது. நான் அதை கட்டவும் மாட்டேன்.